வெல்கம் டு லாஸ்ட் வென்ச்சர்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபியூ அசைன்மெண்ட் கொஷின்ஸ் பார்ப்போம் அண்ட் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்யூஷனுக்கு நம்ம வரும். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் a DFA that accepts all the strings on set to 0, 1 except those containing the substring 101 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கொஷின் வரப்போகுது. எக்ஸப்ட் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரா த DFA ஃபார் ஜஸ்ட் கெட்டிங் 101. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் எப்படி நம்ம அதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட பேட்டர்ன் நம்ம என்ன எடுத்துகிட்டு வரணும்? 101. ஓகே, அண்ட் இந்த 101 கண்டெய்னிங் அப்படின்னு போட்டிருக்காங்களே. ஸோ கண்டெய்னிங்னா என்ன? ஃப்ரண்டில் கூட இருக்கலாம், பேக்கில் கூட இருக்கலாம், எங்கேனாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ 101 இருக்கலாம், இல்லைனா 0101 1101 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எண்டில் என்ன இருக்கணும்? அந்த 101 எல்லா ஸ்ட்ரிங்கிலும் இருக்கிறது தான் நம்மளுக்கு மேட்டர். ஓகே ஃபைன். இதை நம்ம எப்படி ஒரு டிஎஃப்ஏயாக நம்ம வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதில் மினிமம் ஸ்ட்ரிங் என்னது? மினிமம் லென்த் ஸ்ட்ரிங் 101 தானே. அதோட லென்த் என்னது? 3. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிறது என்னது? லென்த் ப்ளஸ் 1ன்னு இப்போ சொல்லியிருக்கேன்னா. ஸோ 3 + 1 4. ஸோ 4 ஸ்டேட்ஸ் முதல்ல வரைங்க. ஓகே, ஸோ Q0 Q1 Q2 and கண்டிப்பாக Q3 which is the final state. அதனால் 2 சர்க்கிள் போடுங்க. ஓகே ஃபைன். ஸோ 101 இந்த மாதிரி ஒரு மினிமம் ஸ்ட்ரிங் நம்ம கண்டுபிடிச்சிட்டா அப்படியே நம்ம எழுதுறது தானே நம்மளோட வழக்கம். ஸோ 1 0 1 அப்படின்னா என்ன? இந்த ஸ்ட்ரிங்கில் 101 இருக்குது. சூப்பர். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து மற்ற இன்புட்ஸும் போட்டு இந்த வேல்யூ நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் வருதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். பிகாஸ் ஒரு டிஎஃப்ஏ எப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வரைகிறோங்கிறது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா செட்டில் 0, 1ங்கிறது எல்லா ஸ்டேட்ஸுக்கும் அந்த இன்புட் சிம்பிள்ஸ் நம்ம வரையணும். வரைஞ்சால் மட்டும்தான் நம்மளோட டிஎஃப்ஏ இஸ் கம்ப்ளீட்லி கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து 101 வந்துச்சுன்னா மை பேட்டர்ன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். சப்போஸ் நான் 0வோட ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி இருந்தால் கூட என்னால் ஐ கேன் கெட் டு 101. ஸோ இன்கேஸ் இஃப் ஐ கேன் கெட் பேக் டு த பேட்டர்ன் ஃப்ரம் மை கரண்ட் ஸ்டேட், நம்ம என்ன சொல்லுவோம்? இதே இன்புட் சிம்பிளுக்கு அதே இனிஷியல் ஸ்டேட்டுக்கே நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ என்ன அர்த்தம்? இங்கேருந்து நம்ம 0க்கே நம்ம வந்து Q0ங்கிற ஸ்டேட்டுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் ஃப்ரண்ட்டில் எத்தனை 0னாலும் இருக்கலாம், 1 2 3 as long as நம்மளுக்கு அந்த 101ங்கிற பேட்டர்ன் வருதுன்னா எல்லாமே கரெக்ட் தான். சூப்பர். ஓகே, ஸோ எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு இன்புட் சிம்பிள் போட்டு பேட்டர்ன் மாறலைன்னா என்ன நம்ம பண்ணணும்? அந்த இன்புட் சிம்பிள் அதே ஸ்டேட்டுக்கு நம்ம போட்டால் போதும். ஸோ 0வை நம்ம அப்படியே Q0க்கு போடுறோம். சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வந்து Q1க்கு வந்து நம்ம 0 மட்டும் தானே போட்டிருக்கோம். 1 போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து 101க்கு பதிலாக ஐ ஸ்டார்ட் வித் 11லேருந்து ஐ கேன் ஸ்டில் கெட் என்னது 101. என்னால் ஐ கேன் ஸ்டில் கெட் இந்த பேட்டர்ன் என்னால் கண்டினியூ பண்ண முடியும். இந்த மாதிரி பேட்டர்ன் என்னால் கண்டினியூ பண்ண முடியும்னா என்ன நம்ம சொல்லுவோம்? இதை இந்த இன்புட் சிம்பிள் அதே ஸ்டேட்டுக்கு நீங்கள் போட்டால் போதும். ஓகேயா? ஸோ இங்கே நம்ம என்ன ஸ்டேட்டில் இருக்கோம்? Q1ல் இருக்குமா? Q1ல் அதே ஸ்டேட்டுக்கு நீங்கள் 1 போட்டால் போதும். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் 1101 இருக்கா. ஸோ 1 இங்கே இருக்கா. சப்போஸ் நம்மளுக்கு வந்து 1 ரிப்பீட் ஆகுதுன்னு வைங்க, இந்த இடத்துக்கு வந்துடும். திருப்பி 0 1 நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஓகேயா? ஸோ அதனால் எப்போவுமே உங்களுக்கு வந்து அந்த பேட்டர்ன் திருப்பி வருதுன்னா யூ ஷுட் ஆல்வேஸ் புட் அந்த இன்புட் சிம்பிள் அதே ஸ்டேட்டுக்கு நீங்கள் எப்போவுமே ட்ரா பண்ணி வைக்கணும். அவ்வளோ, இது 1 தான். ஓகே ஃபைன். ஸோ வந்து இப்போது 110 வரைக்கும் வந்துட்டேன். இந்த இடத்துல நான் 0 போட்டால் ஐ கான் கெட் மை 101ங்கிற பேட்டர்ன் என்னால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இப்படி ஒரு ஸ்டேட்டில் இருக்க போது நம்ம என்ன பண்ணுவோம்? ரிவர்ட் பேக் பண்ணுவோம். ஓகே, ஸோ கடைசி எங்கே 0 வருது? இந்த இடத்துல 0 வருதா? நம்ம 0 எங்கே கடைசியாக வருது? ஆனால் நம்ம பேட்டர்ன் ஸ்டார்ட்ஸ் வித் 101 தானே. ஸோ வி ஷுட் ரிவர்ட் பேக் டு த மோஸ்ட் இனிஷியல் ஸ்டேட். ஓகே, ஸோ அதனால் Q2லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இனிஷியல் ஸ்டேட்டுக்கு நம்ம கொண்டுட்டு வரோம் 0வை. ஸோ நம்ம 0வை ஸ்ட்ரெயிட்டாக இனிஷியல் ஸ்டேட்டுக்கு போடுறேன். நான் ஏன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ லெட்ஸ் say I have an example. 100 அதுக்கப்புறம் நம்மளோட பேட்டர்ன் 101 அப்படின்னு சொல்லிட்டு வருது.
ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு 1 இங்கே இருக்கா, திருப்பி இங்கே 0 இருக்கா. ஆனால் திருப்பி எனக்கு 0 வந்தால் என்னோடய பேட்டர்ன் 101 கண்டிப்பாக வராது. ஸோ அதனால் திருப்பி நான் இனிஷியல் ஸ்டேட்டுக்கே நான் போகிறேன். ஓகே. இதுக்கப்புறம் நம்மளோட பேட்டர்ன் 1 0 1ங்கிற பேட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகே. ஸோ இந்த இங்கே வர பேட்டர்ன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இந்த ஸ்ட்ரிங் வந்து சாட்டிஸ்ஃபை. ஸோ இதுதான் இந்த ஆக்சுவல் டிஎஃப்ஏ டயக்ராம் டு கெட் 101 ஒரு ஸ்ட்ரிங்கில் கண்டெயின் பண்ணுறதுக்கு. ஓகே. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, we construct a DFA that accepts all the strings except those containing the substring 101. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸப்ட் அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்தாவே ஃபஸ்ட் ட்ரா ஃபார் த சேம் சப்ஸ்ட்ரிங் they have given. ஓகே. ஸோ 101க்கு நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு நான் சொல்கிறேன். இருக்கிறதெல்லாம் எரேஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். சூப்பர். ஸோ இப்படி இதுதான் நம்மளோட ஆக்சுவல் டிஎஃப்ஏ டயக்ராம். இங்கே மட்டும் 0 போடணும். ஓகே. ஸோ எக்ஸப்ட் அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்தால் the only change we have to do is எதெல்லாம் நம்ம நான் ஃபைனல் ஸ்டேட் இருக்கோ அதை நம்ம ஃபைனல் ஸ்டேட் ஆக்கணும், எதெல்லாம் ஃபைனல் ஸ்டேட்டோ அதை நம்ம நான் ஃபைனல் ஸ்டேட் ஆக்கணும். அண்ட் இங்கே வந்து 101க்கு வந்ததுக்கப்புறம் ரிகார்ட்லெஸ் ஆஃப் 0,1 வந்தாலும் பேட்டர்ன் ரிமைன்ஸ் சாட்டிஸ்ஃபைட். இப்போ என்ன பண்ணுங்கள், இதே டயக்ராமை திருப்பி வரீங்க. சிங்கிள் சர்க்கிள் போட்ட இடத்துல டபுள் சர்க்கிள் போடுங்க, டபுள் சர்க்கிள் போட்ட இடத்துல சிங்கிள் சர்க்கிள் போடுங்க. ஸோ Q0லேருந்து அதே டயக்ராமை திருப்பி போடுங்க. 1 0 1 0 1 இங்கேருந்து ஒரு 0 நீங்கள் 0,1 அப்படின்னு நம்ம போடுறோம். இது ஏன் நம்ம வந்து இப்படி நம்ம ஒரு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ 101 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா இட் கோஸ் ஃப்ரம் திஸ் பிளேஸ் 1 0 1. Q3ங்கிறது இட்ஸ் அ நான் ஃபைனல் ஸ்டேட். ஸோ பேசிக்கலி நான் என் ரிசல்ட்டு நான் இன்னும் ரீச் ஆகலைங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் ரிகார்ட்லெஸ் ஆஃப் எப்போவுமே இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா யூ வில் ரீச் திஸ் ஸ்டேட். அண்ட் இது வந்து சின்ஸ் இட்ஸ் நாட் த ஃபைனல் ஸ்டேட், இது வந்து நம்ம இந்த ஸ்ட்ரிங்லேயே வராது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்தா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அவங்க கொடுத்துருக்க சப்ஸ்ட்ரிங்கை வச்சு நீங்கள் ஒரு டிஎஃப்ஏ ஃபார்ம் பண்ணி எழுதுங்க. ஓகே. அந்த டயக்ராமை வரைங்க. அதே டயக்ராமை ரிவர்ஸ் பண்ணி நான் ஃபைனல் ஸ்டேட்ஸை ஃபைனல் ஸ்டேட்ஸ் ஆக்குங்க, ஃபைனல் ஸ்டேட்டை நான் ஃபைனல் ஸ்டேட் ஆக்குங்க. அவ்வளோதான் நம்மளோட ஆன்சர். ஓகே. அடுத்து நம்ம ஒரு கொஷின் பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்ட் டிஎஃப்ஏ that will accept strings on a, b where the number of b's are divisible by 3. ஓகே. ஸோ லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம போட்டு நம்பர் ஆஃப் b's divisible by 3 அப்படின்னு சொன்னால் the number of a's doesn't matter, எத்தனை ஏனாலும் இருக்கலாம். ஓகே. ஆனால் the number of b's divisible by 3ல never assume that number of b's 0வாக இருக்கலாம், 0 divisible by 3 தானே அப்படிங்கிறது. கோர்ஸ் அப்படி இருந்தால் இட் இஸ் மோர் லைக் அன் எம்டி ஸ்ட்ரிங் தானே. அண்ட் எம்டி ஸ்ட்ரிங் நம்ம யூஸ் பண்ணால் ஸ்டேட்டாக நம்ம ஃபைனல் ஸ்டேட்டுக்கே வந்துடும். ஸோ அதனால் ஸ்டார்ட் வித் இனிஷியல் ஒன். ஸோ 3 பி இருக்கிறது தானே நம்மளோட மோஸ்ட் இனிஷியல் பேசிக் கேஸ். ஓகே. நம்பர் ஆஃப் ஏஸ் வந்து மேட்டரே இல்லைல்ல. ஸோ சும்மா நான் வந்து ஏபி இது மாதிரி ஒரு கொஷனில் இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணணுன்னு அவசியமே இல்லை. இந்த நம்பர் ஆஃப் பீஸ் எங்கேனாலும் இருக்கலாம்ல, பி ஃப்ரண்ட்டில் இருக்கலாம், லாஸ்ட்டில் இருக்கலாம். ஆஸ் லாங் அஸ் இட்ஸ் டிவிசிபிள் பை 3 இது வந்து சாட்டிஸ்ஃபைஸ் த கண்டிஷன். ஓகே. இந்த மாதிரி 6 பி கூட இருக்கலாம். ஸோ ஏபிபிபி ஏபிபிபி. ஸோ இதுதான் நம்மளோட லாங்குவேஜ். இதை நம்ம எப்படி ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வந்து மினிமம் சப்ஸ்ட்ரிங் என்னது, பிபிபி. லென்த் என்னது 3. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் 3 + 1 4. ஓகே. ஸோ அப்படியே வரீங்க. Q0 Q1 Q2 Q3. ஓகேயா. Q3 தான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேட். ஃபைன். அப்படியே அந்த சப்ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. பி பி பி. ஓகே. ஸோ நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், இப்போ வந்து லெட்ஸ் சே what if there was ABB அப்படி இருந்தாலும் அந்த பேட்டர்ன் நம்மளுக்கு வந்து 3 B's வருதுல்ல.
ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஏஸ் நம்மளுக்கு வந்து 3b வருதுன்னா நம்மளோட இன்புட் சிம்பிள் அதே ஸ்டேட்டுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஆஸ் லாங் அஸ் நம்மளுக்கு பேட்டர்னும் ஒரு கண்டிஷன் மேட்ச் ஆகுது இந்த இன்புட் சிம்பிள் வச்சுன்னா அந்த இன்புட் சிம்பிள் அதே ஸ்டேட்டுக்கு நீங்கள் போடுங்க. ஓகேயா? ஸோ Q0 தானே நம்ம இனிஷியல் ஸ்டேட். ஸோ A இங்கே வந்துடும். ஓகேயா? மற்றதுக்கும் A அப்படியே வரும். நான் ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ AB AB B இங்கே 3b இருக்கா? isn't it divisible by 3? எக்ஸாக்ட்லி. ஸோ நம்பர் ஆஃப் ஏஸ் நம்ம எந்த இடத்துலையும் மேட்டரே ஆகாது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து இந்த நம்பர் ஆஃப் ஏஸோ ஒரு நம்பர் ஆஃப் இன்புட் சிம்பிள் மேட்டரே ஆகலைன்னா அதே ஸ்டேட்டுக்கு நீங்கள் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ A இங்கேயும் அதே தான். நம்ம வந்து 3a இருந்தோம் 3b இருந்தாலும் இட் இஸ் டிவிசிபிள் பை 3 த நம்பர் ஆஃப் பீஸ். ஸோ இங்கேயும் நீங்கள் A போட்டுருங்க. ஸோ வந்து திஸ் இஸ் த கேஸ் இஃப் 3b வந்துச்சுன்னா கரெக்டாக. பட் அட் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து 6b's அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், திருப்பி நம்ம வந்து இந்த லூப்புக்குள்ளேயே போயிட்டே இருக்கணும்ல, கரெக்டாக. ஸோ வந்து பட் இன்கேஸ் எனக்கு A வந்துச்சுன்னா என்ன, டசன்ட் மேட்டர். ஸோ வந்து ஃபைனல் ஸ்டேட்டில் A வந்து வந்தாலும் டசன்ட் மேட்டர், நம்பர் ஆஃப் ஏஸ் நம்ம கவுண்டே பண்ண போகிறதில்ல. ஆஸ் லாங் அஸ் இட் இஸ் டிவிசிபிள் பை 3னா சூப்பர். ஓகேயா? சப்போஸ் இந்த 3b தாண்டி நான் வந்து இன்னும் ஃபியூ b's போடுறேன்னா எடுத்த உடனே அந்த b வந்து Q1க்கு நம்ம போடுறோம். ஏன் Q1க்கு போடுறோன்னா இங்கேருந்து ஒரு b வருதுல்ல, அது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இங்கேருந்து கொடுக்குறோம். நம்ம இனிஷியல் ஸ்டேட்லேருந்து போக தேவையில்ல. 3b இப்படி இருந்து கூட வரலாம்னா இங்கே ஒரு b இங்கே ஒரு b இங்கே ஒரு b. ஸோ இதுவும் இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 3. ஸோ இதுதான் அந்த ஃபைனல் டயக்ராம் ஃபார் த DFA ஃபார் த நம்பர் ஆஃப் b's தட்ஸ் டிவிசிபிள் பை 3. ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். ஓகே? ஸோ AB B B A திருப்பி B B B. ஸோ இனிஷியலாக நம்மளுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம், A வச்சு, அதுக்கப்புறம் B, திருப்பி B அண்ட் தென் திருப்பி B. நம்ம ஃபைனல் ஸ்டேட் ரீச் ஆகிட்டோம். ஆனால் ஃபைனல் ஸ்டேட் வந்து தட் வி ஹேவ் 3 b's கரெக்டாக. ஆனால் நம்மகிட்ட ஆக்சுவலாக ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ இருக்குது, 6 b's இருக்குது. ஸோ திருப்பி நான் ஒரு B போட்டால் we revert back to the Q1 state. ஓகே? அதுக்கப்புறம் Q2, திருப்பி 5வது B 6th B, நம்ம ஃபைனல் ஸ்டேட் ரீச் பண்ணிட்டோம் and the string is completely satisfied. ஸோ இதுதான் DFA ஃபார் the number of b is divisible by 3. எஸ். ஸோ தேங்க்யூ. டில் தென் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள முடிஞ்சால் பார்த்துக்கோங்க.